الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ரமதானுடைய பிறை 27 அவனுடைய ஆதரவு வைத்து அவன் இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய நல்லருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹினுடைய பல்வேறு அருள்கொடைகளுக்கு சொந்தக்காரர்களான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்க செய்திருக்கிறான். வேற எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத பல்வேறு வெகுமதிகளை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்கி இருக்கிறான். குர்ஆனை சொல்ல முடியும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல முடியும். இன்னும் இந்த உம்மத்து வந்ததின் அடிப்படையில் கடைசியாக இருக்கலாம், ஆனால் நாளை மறுமையில் முதலில் சொர்க்கத்திற்கு செல்வது இந்த உம்மத்து. இப்படி எத்தனையோ பிளஸ் பாயிண்டுகள் இந்த உம்மத்திற்கு நாம் சொல்ல முடியும், வெகுமதிகளை நாம் சொல்ல முடியும். மறுபக்கம் இந்த உம்மத்திற்கு என்று சில மைனஸ்களும் இருக்கிறது. வேறு உம்மத்திற்கு வழங்கி எத்தனையோ வெகுமதிகளை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்காமலும் இருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு வழங்கிய ஆயுட்காலங்களை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தரவில்லை. ஆது கூட்டத்தார்களுக்கு வழங்கிய அல்லாஹ் சக்தியை, மாபெரும் சக்தியை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தரவில்லை. அது ஆயுள் குறைவு, சக்தி குறைவு, ஆரோக்கியம் குறைவு. இந்த உம்மத்திற்கு வேறு வழி இல்லையா என்று சிந்திக்கிற போது அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் தந்திருக்கிறான். லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவு குர்ஆன் சொல்லுவதை போல 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. ஒரு மனிதன் சுமார் இந்த உம்மத்தில் 60 வயது வாழக்கூடிய ஒரு மனிதன் பாலிகான பருவத்தை விட்டு விடலாம், 15 வருடங்களை விட்டு விடலாம். மீதம் இருக்கக்கூடிய 45 வருடங்களில் ஒரு மனிதன் தன்னுடைய லைலத்துல் கத்ரை சரியான முறையில் அடைந்திருந்தால் கணக்குப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன ஆயுட்காலங்களை கொடுத்திருந்தானோ அதை விட ஒரு மனிதன் இந்த உம்மத்தில் முந்தி இருக்கலாம் என்று சொல்லுவார்கள். விளக்கமாக சொல்லணும்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு இரவு இஷாவில் இருந்து ஃபஜர் வரை எந்த பாவங்களும் செய்யாமல் ருக்கூவில் சுஜூதில் அல்லாஹ்விடத்தில் துஆவை கையேந்திய நிலையில் ஒரு மனிதன் இந்த இரவை கழிப்பானே ஆனால் அல்லாஹ் 84 வருடங்கள் இபாதத்து செய்வதனுடைய நன்மை. 1 night is equal to 84 years. 84 வருடங்கள். இந்த 84 வருடங்கள் ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுட்காலங்களில் எத்தனை ஆண்டு காலம் இந்த லைலத்துல் கத்ரை பெறுகிறானோ அத்தனை ஆள் வகுக்கிற போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆயுட்காலங்களை விடவும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அதிகமான ஆயுட்காலங்களை கொடுத்து விடுகிறான் என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு குறை வைக்கவில்லை, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் குறை வைக்கவில்லை. அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு தான் அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை தந்திருக்கிறான் என்பதாக சொல்வார்கள். இந்த இரவிற்கு லைலத்துல் கத்ர் என்று பெயர். கதிர் என்று சொன்னால் 2 பொருள் இருக்கிறது. ஒன்று கண்ணியம் என்று பெயர், இன்னொன்று நெருக்கடி என்று பெயர். கண்ணியம் என்ன கண்ணியம்? குர்ஆனை அல்லாஹ் இந்த இரவில் இறக்கி வைத்த கண்ணியம். ஆகச்சிறந்த குர்ஆனை, ஆகச்சிறந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆகச்சிறந்த மாதத்தில் ஆகச்சிறந்த இரவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்ததினுடைய கண்ணியம் இந்த இரவினுடைய கண்ணியம் என்பதாக சொல்வார்கள்.
ஆக கண்ணியத்தினுடைய இரவு. மறுபக்கம் இது நெருக்கடியான இரவு. என்ன நெருக்கடியான இரவு? இந்த இரவில் வானத்திலிருந்து வானவர்கள் கூட்டம் கூட்டமாக பூமிக்கு இறங்குகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், நெருக்கடியான நிலையில் நடந்து செல்வதற்கு கூட பாதைகள் இல்லாத அளவிற்கு வானவர்கள் இந்த பூமிக்கு வருகை தருகிறார்கள். பொதுவாக வானவர்கள் சும்மாலாம் உலகத்துக்கு வர்றதில்லை. ஏதாவது டூருக்காக வேண்டி அல்லது சுத்தி பார்க்கல வர்றதில்லை. அல்லாஹு தாலாவினுடைய மிகப்பெரிய பொறுப்பிற்காக வேண்டி மட்டும்தான் ஒரு வானவர் இந்த பூமிக்கு இறங்குகிறார் அல்லது இங்கிருந்து செல்லுகிறார். ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு கடமை இருக்க வேண்டும். அப்படி என்ன கண்ணியம், எதற்காக வேண்டி இந்த வானவர்கள் வருகிறார்கள்? இரண்டு விஷயங்கள் ஹதீஸ்களில் வருகிறது. இந்த வானவர்கள் இந்த இரவை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். யாரெல்லாம் இந்த இரவை கண்ணியப்படுத்துவார்களோ அவர்களுக்கு வானவர்கள் துஆ செய்கிறார்கள். யாரெல்லாம் இந்த இரவில் துஆ கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஆமீன் சொல்லுகிறார்கள். இந்த துஆவில் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய துஆ இது வெறும் நம்முடைய ஆமீனோடு மட்டும் அல்லாஹ்விடத்தில் செல்லவில்லை, மலக்குமார்களுடைய ஆமீனோடு ரப்புல் ஆலமீன் இடத்தில் செல்லுகிறது. நம்ம ஆமீனோடு செல்லுகிற போது அது எதுவரை செல்லும் என்று தெரியவில்லை. ஆனால் மலக்குமார்களுடைய ஆமீனோடு செல்லுகிற போது அது அல்லாஹ்வினுடைய அரிசை தட்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே மலக்குமார்கள் படையெடுக்குகிறார்கள், இந்த பூமிக்கு வருகிறார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகா, லைலத்துல் கத்ருடைய கத்ர் என்கிற சூறாவில் அல்லாஹ் சொல்லுவதை போல மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக இந்த பூமிக்கு படையெடுத்து வருகிற காரணத்தினால் நெருக்கடியாகுகிறது பூமி. அதனால் இந்த இரவிற்கு நெருக்கடியான இரவு என்று பெயர். அருமையானவர்களே, லைலத்துல் கத்ர் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கொண்ட ஒரு இரவு. இந்த இரவு இது இன்று தானா, 27 தானா? லைலத்துல் கத்ர் சரியான இரவில் தான் நாம் உட்கார்ந்து இருக்கிறோமா? ஹதீஸ்களில் வருகிறது, ரமலானில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள், அதிலும் கடைசி பத்தில் தேடுங்கள், அதிலும் ஒற்றைப்படையில் தேடுங்கள் என்றுதானே வருகிறது. 27 உட்கார்ந்து அமல் செய்வதெல்லாம் இதெல்லாம் சரியான விஷயம் அல்ல என்று அறிவற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தப்சீர்களுடைய எழுதக்கூடிய தலைவர்களான சையதுல் தப்சீர் அவர்கள் சொல்லுகிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு இது 27 தான் என்பதாக சொல்லுகிறார்கள். உபை இப்னு கஅப் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் சொல்லுவேன், லைலத்துல் கத்ருடைய இரவு அது 27 என்பதாக சொல்லுகிறார்கள். யார் இந்த உபை இப்னு கஅப்? உபை இப்னு கஅப் என்கிற சஹாபியார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் அது இறக்கப்பட்டது போல் நீங்கள் ஓத வேண்டும் என்று ஆசைப்பட்டால் 4 நபி தோழர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுடைய பெயர்களை சொன்னார்களே, அந்த பெயர்களில் முதலாவது சஹாபி உபை இப்னு கஅப். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வஹி இறங்குகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உபையை அழைத்து நீங்கள் லம் யகுனில்லதி சூராவை ஓதி கேளுங்கள் என்று சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை அழைத்து சொல்லுகிறார்கள், உபையே நீங்கள் எனக்கு லம் யகுனில்லதி சூராவை ஓதி காட்டுங்கள். ரப்புல் ஆலமீன் எனக்கு ஓதி காட்ட சொல்லி நான் அதை கேட்பதற்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லுகிற போது உபை ரலியல்லாஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு ஆனந்தத்தோடு கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ரப்புல் ஆலமீன் என் பெயரை சொன்னானா? அல்லாஹ் என் பெயரை உச்சரித்தானா? என் பெயரை சொல்லி ஓத சொல்லிருக்கிறான் என்று சொன்னால் நான் ஓதி காட்டுகிறேன் என்று ஆனந்தத்தோடும் ஆசையோடும் சந்தோஷத்தோடும் உபை இப்னு கஅப் அவர்கள் பெருமானாரிடத்திலே லம் யகுனில்லதி சூராவை ஓதி காட்டுகிறார்கள். அப்பேற்பட்ட சஹாபி சொல்லுகிறார்கள், 27 தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று ரப்புல் ஆலமீன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள். பின்னால் ஒரு தாபீன் வந்தார், உபை இப்னு கஅப் அவரிடத்தில் கேட்கிறார், உபை இப்னு கஅப் அவர்களே, நான் இப்னு மஸ்ஊத் அவர்களிடத்துல போனேன், இப்னு மஸ்ஊத் அவர்கள்ட்ட லைலத்துல் கத்ருடைய இரவு எப்போன்னு கேட்டேன். இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரு, யாரெல்லாம் ரமலானுடைய தஹஜத்தை தொழுவாங்களோ அவங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சிரும்ட்டாரு, எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் என்பதாக கேட்டார்கள். உபை இப்னு கஅப் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் அவர்கள் இந்த உம்மத்தில் எல்லோரும் இரவு வணக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு உள்ளத்தோடு சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு தெரியும். இப்னு மஸ்ஊத் அவர்கள் யார் தெரியுமா? குர்ஆனை 4 பேரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அதில் இப்னு மஸ்ஊத் அவர்களும் ஒருவர். அந்த இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு தெரியும் ரமலானில் லைலத்துல் கத்ர் இருக்கிறது, அதிலும் கடைசி 10 லைலத்துல் கத்ர் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இப்னு மஸ்ஊதுக்கு தெரியும் 27 தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்பதாக உபை இப்னு கஅப் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, அப்பேற்பட்ட ஒரு பரக்கத்தான இரவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த இரவு ஏன் இவ்வளவு சிறப்பு? பொதுவாக அல்லாஹ் சில காலங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான், சில இடங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான்.
ஒரு தஹஜ்ஜுடைய நேரம் சிறப்பானது என்பது அது அவன் செய்த முடிவு. ஒரு ஜும்மாவுடைய நாள் சிறப்பானது என்பது அது அவன் செய்த முடிவு. ஒரு மக்காவில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்த முடிவு. அதே போல் ஒரு அரஃபாவில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது அது அவன் செய்த முடிவு. இந்த லைலத்துல் கத்ர் இது சிறப்பானது என்பது ரப்புல் ஆலமீன் செய்த முடிவு. சிறப்பான இரவு, இந்த இரவில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும்? இந்த இரவு முழுக்க துவாவில் ஈடுபட்டு இருக்க வேண்டும், ரப்புல் ஆலமீன் இடத்தில் கையேந்த வேண்டும். இந்த இரவு அதற்கான இரவு, இபாதத்திற்காக இரவு, துவாவுக்கான இரவு. நீண்ட நேரம் பயான் பேசுவதற்கான இரவும் அல்ல. ஒரு ஆர்வமூட்டுதல் அடிப்படையில் பயான் பேசப்படுகிறதே தவிர ஆக முக்கியமான விஷயங்கள் இபாதத்திற்கான இரவு, இது துவாவுக்கான இரவு. அருமையானவர்களே, ஒட்டுமொத்த இரவையும் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீனிடத்தில் கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் நம் கண்ணீரை சிந்தி இந்த இரவை நாம் கழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி கழிக்கிற போதுதான் இந்த இரவை கண்ணியப்படுத்தியவர்களுடைய கூட்டத்தில் நாம் சேருவோம். பொதுவாக அல்லாஹ் தாலாவிடத்தில் கையேந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறானாலே அல்லாஹ் ஏதாவது கொடுக்க போறான்னு அர்த்தம். கையேந்துவதற்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கிறானாலே ஏதாவது அல்லாஹ் கொடுக்க போறான்னு அர்த்தம். ஏன் ஹதீஸ்களில் வருகிறது, ரப்புல் ஆலமீனிடத்தில் ஒருவன் கையேந்துகிற போது வெறும் கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக். உலகத்தில் அல்லாஹ் எதற்கும் வெட்கப்படுவதில்லை, ஆனால் ஒரு விஷயத்திற்கு வெட்கப்படுகிறான். என்ன விஷயம்? கையேந்திய அடியானை வெறும் கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெட்கப்படுகிறான் என்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, அப்பேற்பட்ட ஒரு இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த இரவில் என்ன கேட்டாலும் கிடைத்துவிடும். என்ன கேட்டாலும் கிடைச்சிருமா? ஏதோ பம்பர் பரிசு மாதிரி அல்ல. சில பேருக்கு அல்லாஹ் உடனே தருகிறான், சில பேருக்கு அல்லாஹ் கேட்டதை தள்ளி போடுகிறான், சில பேருக்கு அல்லாஹ் மறுமையில் சேமிப்பாக வைத்திருக்கிறான். நமக்கு தெரியும், நாம் முடிவு செய்வது வேண்டுமானாலும் தவறாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிவு செய்வது அது மிகச் சரியாக இருக்கும். யாருக்கு எப்போது கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், எதற்காக கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்தால் தான் அது சரியான முடிவாக இருக்கும். எனவே அல்லாஹ் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று செய்கிறான். ஆக கேட்டது சில நேரங்களில் உடனே கிடைக்கிறது, சில நேரங்களில் தாமதமாகிறது, சில நேரங்களில் மறுமையினுடைய சேமிப்பாக அமைந்து விடுகிறது. குர்ஆன்ல ஒரு அழகான சம்பவம். காரூன் மிகப்பெரிய செல்வந்தன், இஸ்லாத்தினுடைய உலக செல்வந்தர்களில் முதல் குற்றவாளி காரூன். அவ்வளவு பெரிய மோசடிக்காரன், அநியாயக்காரன். ஒரு கட்டத்துல தன்கிட்ட இருக்க செல்வம் எல்லாம் மக்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டான். நிறைய கஜானாவை சேர்த்து வச்சு என் செல்வத்தெல்லாம் மக்கள்கிட்ட காட்டணும். என்ன செய்கிறது? மூட்டை மூட்டையாக தன்னுடைய கஜானாக்களை ஒட்டகத்தில் கட்டி ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியில் ஊர்வலம் வர வேண்டும். அப்ப மக்கள் பார்ப்பார்கள், இவன் எவ்வளவு பெரிய செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறான் என்று. இந்த செல்வத்தை பார்த்து மக்கள் ஆசைப்பட்டு உலகத்தில் அநியாயம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். எனவே ஊர்வலம் வர வேண்டும். எல்லாத்தையும் தூக்கி ஒட்டகத்துல கட்டி ஊர்வலம் வருகிற போது மக்கள் எல்லாம் கூடி நின்று பார்க்கிறாங்க. அவ்வளவு செல்வங்கள், அவ்வளவு ஒட்டகங்களில் கஜானாக்கள் கட்டப்பட்டிருக்கிறது. பார்த்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், யா லைத்தலனா மிஸ்லமா ஊதிய காரூன். இந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை போல அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்திருக்கலாமே. சொல்றோமா இல்லையா? வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணுங்க. என்ன வாழ்க்கை! வாழ்ந்தான், அவனை போல் வாழ வேண்டும் சொல்லுகிறார்கள் மக்கள். பார்த்து, யா லைத்தலனா மிஸ்லமா ஊதிய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை போல் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். கொஞ்சம் அடுத்த பக்கத்துல வாங்கினேன் சூறால, அடுத்த பக்கத்தில் இந்த காரூன் செல்வத்தை வச்சு அநியாயம் செஞ்சு கடைசியில் அழிந்து போறான். அழிந்து போகிற போது பூமி அவனை உள்வாங்கி கொண்டிருக்கிறது. எந்த மக்கள் செல்வத்தோடு ஊர்வலம் போகிற போது அவனை பார்த்தார்களோ அதே மக்கள் பூமி உள்வாங்குகிற போதும் அந்த மக்கள் கூடி நின்று பார்க்கிறார்கள். அங்கே என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் தெரியுமா? லகது மன்னல்லாஹு லஹஸஃப பினா. அல்லாஹ் நம் மீது மிகப்பெரிய உபகாரம் செய்தான். அல்லாஹ் நமக்கு என்ன உபகாரம் செய்தான்? செல்வத்தை கொடுக்காமல் அல்லாஹ் உபகாரம் செய்திருக்கிறான். கேட்டார்கள் செல்வத்தை. காரூனுடைய செல்வம் செல்லுகிற போது அந்த ஊர்வலத்தில் அவனுடைய கஜானாவை பார்த்து ரப்புல் ஆலமீனிடத்தில் கேட்டார்கள், இப்பேற்பட்ட செல்வங்கள் எங்களுக்கு கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. ஒருவேளை அல்லாஹ் அந்த செல்வத்தை கொடுத்திருந்தான் சொன்னா இந்த காரூன் பூமிக்குள் போவதை போல ஒட்டுமொத்த மக்களும் பூமிக்குள் சென்று இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் கிருபை செய்ததற்கான காரணம் என்ன? அல்லாஹ் செல்வத்தை கொடுக்காததற்கான காரணம் அல்லாஹ் அவர்கள் மீது உபகாரம் செய்தான் என்று வருகிறது. மக்கள் பயன்படுத்துகிற வார்த்தை லக்கது மண். அல்லாஹ் மண் என்பது அரபியில் பேர் உபகாரம் என்பதற்கான அர்த்தம்.
அல்லாஹ் பேருபகாரம் செய்திருக்கிறான். செல்வத்தை கேட்டு கொடுக்காததான் இங்கே உபகாரம். சொல்லுவார்கள் உலமாக்கள், சில நேரத்தில் அல்லாஹ் கொடுப்பது உபகாரமாக இருக்கலாம், சில நேரத்தில் ரப்புல் ஆலமீன் கொடுக்காதது உபகாரமாக இருக்கலாம். அவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் கேட்டதை எப்போ கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுக்கு தெரியும். நாம் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் அல்ல. நாம் தீர்மானிக்கிற போது நம்முடைய திட்டம், தீர்மானம் சில நேரங்களில் தவறாக அமையலாம். அல்லாஹ்வுடைய தீர்மானம் அது ஒருபோதும் தவறாக அமைவதற்கு சாத்தியமில்லை. அருமையானவர்களே, ஆக இந்த இரவு துஆவுக்கான இரவு. துஆவினுடைய ஒழுக்கங்கள், பல்வேறு ஒழுக்கங்களை இந்த உம்மத்திற்கு ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான துஆ கபூலாக்கப்பட வேண்டும் என்று சிந்திப்பவர்கள் 2 நிபந்தனைகள் இருக்கிறது. 2 நிபந்தனைகள் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் என்ன கேட்டாலும் அவன் எனக்கு கொடுப்பான் என்கிற சிந்தனையோடு துஆ கேட்பது. நான் என்ன கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு தருவான் என்கிற எண்ணத்தோடு துஆ கேட்டல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 90 வயது, ஏறத்தாழ 90 வயது. உடலில் இருக்கக்கூடிய அத்தனை தோள்களும் சுருங்கி விட்டது, உடல் எல்லாம் மெலிந்திருக்கிறது. 90 வயசு கிழமை எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்களேன். 90 வயசுங்க. வீட்டுல இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்கள் திடீர்னு வந்து கதவை தட்டுகிறார்கள். உள்ள இருந்து கேட்டார்கள், யார் கதவை தட்டுகிறது? சொன்னார்கள் மலக்குமார்கள், நாங்கள் மலக்கு வந்து இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. 90 வயசுல எந்த மலக்கு வருவாங்க? மலக்குல் மௌத்து தான் வருவாங்க. பயந்துட்டாங்க. 90 வயதில் மலக்குகள் வந்திருக்கிறோம் என்று சொல்லவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடுநடுங்குகிறார்கள். மலக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்ததை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, காலு லா தௌஜல், பயப்படாதீர்கள், இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் அலீம், உங்களுக்கு குழந்தையினுடைய சுப செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம். நான் எத்தனை வயசுலங்க? 90 வயதில். 90 வயதில் குழந்தையினுடைய சுப செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம் என்று சொன்ன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அலா அம்மஸ்ஸனியல் கிபர, இந்த வயசிலா, இந்த 90 வயசிலா எனக்கு குழந்தையா என்று கேட்கிற போது அவர்கள் சொன்னார்கள், மலக்குமார்கள், ஏன் அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் கொடுப்பதற்கு சக்தியற்றவனாக இருக்கிறானா? அல்லாஹ்வால் கொடுக்க முடியும். எப்போது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், அது ரப்புல் ஆலமீன் தீர்மானம் செய்கிறான். அல்லாஹ்வை நம்புங்கள், அவன் உங்களுக்கு குழந்தையை கொடுக்கிறான்னு சொல்லிட்டான். இதே சம்பவம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலும் வருகிறது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றுக்குள் ரூஹை ஊதுகிறார்கள். உங்களுக்கு குழந்தையை கொடுக்க போகிறோம் என்று சொல்லுகிற போது கேட்டார்கள், லம் யம்சஸ்னி பஷரு வலம் அகு பகியா, ஒரு ஆணும் தொடாமல் எனக்கு குழந்தையான்னு கேட்டார். அதே மலக்குமார்கள் கேட்டார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஏன் அல்லாஹ்வுக்கு சக்தியற்றவனா? அல்லாஹ் சக்தியற்றவனாக இருக்கிறானா? அல்லாஹ்வுக்கு கொடுக்க சக்தி இல்லையா? ஒரு ஆண் துணை இல்லாமலும் ஒரு 90 வயது இருக்கக்கூடிய ஒரு வயதானவருக்கும் குழந்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் சக்தி உடையவன் என்றால் எப்போது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறான். நாம் என்ன செய்ய வேண்டும்? துஆவில் மிக முக்கியமானது, நான் கேட்டால் கிடைக்கும் என்கிற உறுதியோடு நாம் துஆ செய்ய வேண்டும். ஏதோ சும்மா அல்லாஹ்ட்ட அப்படியே கேட்டு வைப்போமே, அப்படியே 4 அப்ளிகேஷனை போட்டு வைப்போமே, அல்லாஹ்ட்ட அல்லாஹ் கொடுத்தா கொடுக்கறான், கொடுக்காட்டி இல்லை, அப்படி கேட்பது அல்ல துஆ. அல்லாஹ் சொல்லுகிறான், சொன்னார்கள், நீங்கள் கேட்டால் நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். எனவே உறுதியோடு, நீங்கள் உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு உங்கள் துஆவில் நீங்கள் கையேந்துவது, இது முதலாவது நிபந்தனை சொல்வார்கள். இரண்டாவது நிபந்தனை மிக முக்கியமாக, சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் எப்போ துஆ கேட்டாலும் கபூல் ஆகணும், நான் எப்போ துஆ கேட்டாலும் கபூல் ஆகணும். சஅத் இப்னு அபி வக்காஸ் மூத்த சஹாபி, சாதிசுல் இஸ்லாம், 6வதாக இஸ்லாத்தை ஏற்ற அபூபக்கர் சித்திக் அவர்கள், இப்படி மூத்த சஹாபிகளில் ஒருவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் ஒரு முறை பெருமானத்தில் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் எப்போ கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போதெல்லாம் கபூல் ஆக வேண்டும், எனக்கு ஏதாவது துஆ சொல்லித்தாங்கனே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லி தரவில்லை, துஆவை சொல்லி தரவில்லை. சொன்னார்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் இடத்தில், அத்இபு மத்அமக, உன் உணவை ஹலாலாக்கு என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, ஹராமான வருவாயை திறந்து வைத்து விட்டு நீங்கள் கையேந்தி ரப்பிடத்தில் மன்றி எடுத்தாலும் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதில்லை, உங்கள் துஆ ஏற்கப்படுவதில்லை என்பதாக அர்த்தம். ஆக துஆ கபூலாகுவதற்கு 2 நிபந்தனைகள். முதலாவது, நாம் நம்முடைய நம்பிக்கையோடு, அல்லாஹ் நான் கேட்டால் என் ரப்புல் ஆலமீன் எனக்கு தருவான் என்கிற சிந்தனையோடு நான் துஆ செய்ய வேண்டும், என்னுடைய வருவாய்கள் அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அதே நேரத்தில் சில துஆக்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படாமலும் போய்விடுகிறது, மறுக்கப்படுகிறது. முதலாவது, அநீதத்திற்கு எதிராக கேட்கக்கூடிய துஆக்கள், அநியாயமாக கேட்கக்கூடிய துஆக்கள். நேரங்களில் கையேந்தி அல்லாஹ் அவன் நாசமா போயிடணும், அல்லாஹ் இந்த துஆ ஏற்கிறது இல்லை.
பதுவாக்களை அல்லாஹ் ஏற்கிறது இல்லை. ஒரு ஊர்ல ஒரு அஜர்த் இருந்தாராம், பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் எல்லாத்துலையும். நான் பதுவா செஞ்சேன்னா கபூலாயிரும், நான் பதுவா செஞ்சேன்னா கபூலாயிரும்ட்டே இருப்பாராம். ஒரு நாள் என்ன செஞ்சாரு, கோதுமையை அரைக்கணும். ஒரு 3 கிலோ கோதுமையை தூக்கிட்டு போறாரு. அன்றைய காலங்கள்ல செக்கு தான், மாடை வச்சு என்ன செய்வாங்க, ஓட்ட விடுவாங்க. அப்போ ஓட்ட விடுகிற போது அந்த மாட்டை வச்சு ஓட்டக்கூடியவன் என்ன செய்யறான், காலையில இருந்து ஓட்டி களைப்பாகி போச்சு. ஒரு கட்டத்துல இவர் கரெக்டா போய் பைய வைக்கும் போது அவன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் மாடு தூங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இவன் ஓய்வு எடுத்து கொண்டே இருக்கிறான். கேட்கப்பட்டுச்சு, என்ன? இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்பதான் எல்லாம் சாத்திட்டோம். சரி, இந்த 3 கிலோ கோதுமையை அரைச்சு கொடு, இல்லை எல்லாம் சாத்தியாச்சு. நான் யாரு தெரியும்ல, நான் பத்வா செஞ்சா ஏத்துக்கொள்ளப்படும். உனக்கு எதிராக பத்வா செஞ்சேன்னா உன் மாடும் நாசமா போயிடும், நீ நாசமா போயிடும், அரைச்சு கொடுன்னு. அவரு சொன்னாரா, நீ பத்வா செஞ்சா ஏத்துக்கொள்ளப்படும்னா வீட்டுல உட்காந்தே துவா செஞ்சிருக்கலாம்ல, இதெல்லாம் மாவாருக்குன்னாராம். வீட்டுல உட்காந்தே நீ துவா செஞ்சிருந்தா மாவாயிருக்குமே. இங்க வந்து நான் துவா செஞ்சா ஏத்துக்கொள்ளப்படும், நீ நாசமா போயிருவ, உன் மாடு நாசமா போயிருமே அப்படிங்கிறியே. அது சொல்ல வருகிற விஷயம், அநீதத்திற்கு எதிராக நீங்கள் துவா கேட்கப்படுகிற போது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஒரு கட்டம் இப்படி யோசிக்க வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரோடு இருக்கிறான் தெரியுமா? யாருக்கு எதிராக அநீதம் இழைக்கப்பட்டவனோடு அல்லாஹ் இருக்கிறான். எந்த மனிதனுக்கு அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதோடு தான் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே தவிர அநியாயத்திற்கு எதிராக, அநியாயத்திற்கு அல்லாஹ் துணையாக ஒருபோதும் இருப்பதில்லை என்பதாக சொல்வார்கள். அதே போல் உறவை வெட்டுவதற்காக வேண்டி கேட்கப்படுகிற துவாவும் கபூலாக்கப்படுகிறது இல்லை. சில நேரங்களில் உறவை வெட்டுவதற்காக வேண்டி கேட்கப்படுகிற துவாக்கள் இதையும் அல்லாஹ் ஏற்கப்படுவதில்லை. அது அருமையானவர்களே, இப்படி அல்லாஹ் இந்த இரவில் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை கபூல் செய்கிறான் என்று இருக்கிற போது இந்த இரவை நாம் துவாவுக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும். சரி, என்ன துவா செய்யலாம்? முதலாவது கட்டமாக இந்த இரவில் நாம் கேட்க வேண்டியது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு. நிறைய மூட்டையா சேர்த்து வச்சிருக்கிறோம், நிறைய இருக்கிறது. இந்த இரவில் எல்லாம் கரைத்தாக வேண்டும். ஏன் ஒரு இரவுக்கு அத்தனையும் அல்லாஹ் கரைப்பானா? நிச்சயமாக அல்லாஹ் கரைப்பான். அல்லாஹ்விற்கு சக்தி இருக்கிறது. உங்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். காலை ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கிறது நேரம். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நீங்கள் துவாவை மன்றாடி ரப்புல் ஆலமீனிடத்தில் கண்ணீர் விட்டு எங்கள் பாவத்தை நினைத்து ரப்புல் ஆலமீனிடத்தில் கேட்கிற போது ஒட்டுமொத்த பாவம் மன்னிக்கப்பட்டு ஃபஜ்ர் நேரத்தில் பரிசுத்தமா வெளியே போகுவீங்க. அருமையானவர்களே, அப்பேற்பட்ட ஒரு மகத்தான இரவு இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அன்னை ஆயிஷா அம்மை அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், லைலத்துல் கத்ரையுடைய இரவை நான் பெற்றுக்கொண்டால் நான் என்ன துவா ஓதுவது என்று கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன், இப்படி துவா செய்யுங்கள், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ, நீ மன்னிப்பை விரும்புவன், ஃபஅஃபு அன்னி, எனவே என்னை மன்னித்து விடு. ஆக இந்த இரவு துவா ஏற்கப்படுகிற இரவாக இருந்தாலும் முதல் கட்டமாக நாம் கேட்க வேண்டியது நம்முடைய தௌபாவுக்காக வேண்டி, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அந்த பாவ மன்னிப்பை தேட வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறதை குறித்து குர்ஆன்ல சொல்லுகிற போது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு பாவ மன்னிப்பு தேடுங்கள்னு வருது. ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு பாவ மன்னிப்பு தேடுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் 4 விஷயங்களை போங்கங்கிறான். கொஞ்சம் கவனமா கேட்கணும். 4 விஷயங்களை அல்லாஹ் போங்க அப்படிங்கிறான். இந்த 4 விஷயங்கள் குர்ஆன்ல வருகிறது. ஆனால் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை வேறு. துன்யாவுல சம்பாதிக்க போங்க முதலாவது, ஜும்மா தொழுகைக்கு போங்க இரண்டாவது, உங்களுடைய பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்துல போங்க மூணாவது, அல்லாஹ்விடத்துல வாங்க போங்க மூணாவது, நாலாவது. இப்படி 4 விஷயங்களை அல்லாஹ் போங்க என்று சொன்னாலும் அல்லாஹ் இந்த 4ற்கும் பயன்படுத்துகிற வார்த்தை வேறு. 4ற்கும் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை வேறு. முதலாவது, அல்லாஹ் ஒரு மனிதன் நீங்கள் தொழுகைக்காக வேண்டி துன்யாவில் சம்பாதிக்க போங்க என்று அல்லாஹ் சொல்லுகிற போது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, நடந்து போங்கங்கிறான். துன்யால சம்பாதிக்க போங்கன்னு சொல்றதுக்கு அல்லாஹ் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, நீங்க நடந்து போங்க அப்படிங்கிறான். ஜும்மாவுக்கு தொழுகைக்கு போங்க என்று சொல்லுவதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், கொஞ்சம் விரைந்து செல்லுங்கள்ங்கிறான். போங்க, விரைந்து செல்லுங்கள். அண்ணனட போட்டுக்கிட்டுலாம் வராதீங்க, ஜும்மாவுக்கு வரும்போது விரைஞ்சு வாங்க, கொஞ்சம் வேகமா நடந்து வாங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். மூணாவது அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஓடுங்கள்,
பாவம் மன்னிப்பு தேடி நீங்கள் போங்கள் என்று சொல்லுவதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை சாரியு, ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு நீங்கள் ரப்புல் ஆலமீனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி ஓடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாலாவது, அல்லாஹ்விடத்தில் மீண்டு வாருங்கள் என்று சொல்லுவதற்கு அல்லாஹ் ஃபிர்ரு என்று பயன்படுத்துகிறான். ஃபிர்ரு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு சிங்கம் துரத்துகிறது, எப்படி கால்கள் பிடரியில் அடிக்கிற அளவுக்கு ஓடுவானோ, ஒரு பாம்பு துரத்துகிறது, எப்படி கால்கள் பிடரியில் அடிக்கிற அளவுக்கு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஓடுவானோ அது போல நீங்க ஓடுங்கள்ங்கிறான். நானும் வேற வேற. முதலாவது நடங்க, இரண்டாவது விரைந்து செல்லுங்கள், மூன்றாவது நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு ஓடுங்கள், நான்காவது விரைந்து ஓடுங்கள் என்று சொல்லுகிறான். அதில் மிக முக்கியமாக அல்லாஹ் பாவம் மன்னிப்பை தேடி நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுவதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை வசாரியோ இலா மக்ஃபிரத்தின், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அருமையானவர்களே, அப்பேற்பட்ட ஒரு மகத்தான இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். சாதாரணமான இரவு அல்ல. இந்த இரவில் நாம் கையேந்தி கேட்கிற அத்தனை துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ரப்புல் ஆலமீனிடத்தில். இந்த இரவில் நாம் கேட்டாக வேண்டும். ரமதான் என்றால் என்ன அர்த்தம்? ரமதான் என்றால் அகராதியில் எழுதப்படுகிறது, இது பாவத்தை கரிக்கக்கூடிய மாதங்கள் என்று எழுதப்படுகிறது. எல்லா இரவுகளிலும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று இருந்தாலும் குறிப்பாக இந்த இரவில் அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் கேட்கிற அத்தனை துஆக்களையும் ஏற்றுக்கொள்கிறான். உங்களுடைய பாவ மன்னிப்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். பாவம் தௌபா செய்யறது ஒண்ணு போதுமே, அல்லாஹ் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் மாத்திடுவான். எத்தனை பாவங்கள் செஞ்சிருக்கிறோம், எல்லாம் ஹராமான வருவாய், ஹராமான சம்பாத்தியம், ஹராமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் ஒருபோதும் நிராசை அடைய தேவையில்லை. ரப்புல் ஆலமீன் ஒரு முறை அடியான் ரஹ்மான்ட்டானா அல்லாஹ் அவனுடைய பார்வையை பந்துருது. ஒரு முறை கையேந்தி ரஹ்மான் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னா அடியார்கள் மீது தன்னுடைய விசேஷ பார்வையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செலுத்துகிறான் என்று ஹதீஸ்களில் வருகிறது. இவ்வளவு பெரிய பாக்கியம் இது. அவ்வளவு பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், வாழ்க்கையில நிறைய பாவங்கள் செஞ்சுட்டான். ஆனா கையேந்தி ரஹ்மானே யா அல்லாஹ் என்று சொல்லுகிற போது அல்லாஹ்வினுடைய விசேஷ அருள் பார்வை அந்த அடியான் மீது விழுகிறது என்று சொன்னால், இந்த இரவில் கையேந்தி துஆ கேட்டு நம் பாவங்கள் எல்லாம் கரைப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு இரவினுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ரமதானுடைய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த வருடம் இந்த பாக்கியம் அடுத்த வருடம் நமக்கு கிடைக்குமா என்று நமக்கு தெரியவில்லை. கடந்த வருடங்கள் இருந்த எத்தனையோ பேர் இந்த வருடம் நம்மோடு இல்லை. எனவே இந்த இரவில் நாம் அதிகம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு தௌபாக்கள் கேட்க முடியுமோ அல்லாஹ் நம் அனைவர்களுடைய தௌபாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. எவ்வளவு துஆக்கள் செய்ய முடியுமோ இந்த இரவில் ஃபஜ்ர் வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது. துஆவை கேட்டு அல்லாஹ்விடத்தில் ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஃபஜ்ருக்கு நம் வீடு திரும்புகிற போது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் வீடு திரும்பக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அடியார்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. இந்த லைலத்துல் கத்ருடைய அத்தனை ஹைர் பரக்கத்துகளையும் அல்லாஹ் இந்த நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.